இங்கே வந்திருக்கிற டாக்டர்கள் அனைவருக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். சகோதரி டாக்டர் சந்திரலேகாவுடைய வளர்ச்சி பிரமிக்க வைக்குது. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பெண்ணின் வெற்றிக்கு முன்னாடி ஒரு ஆண் இருக்காரு. அதுதான் அவருடைய கணவர் டாக்டர் வேலுச்சாமி அவர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அருணோட வளர்ச்சியெல்லாம் பாக்கியல. இங்கே ரியல் ஹீரோன்னு பார்த்தா டாக்டர் ராஜசுந்தரம் தான். நீங்கள் ஒரு டாக்டராகவும் இல்லாமல், நீங்கள் டாக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மனிதாபிமானம் கொண்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனித நேயம் கொண்ட ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே பேசின பேஷண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அவங்களுடைய அனுபவம் உண்மையிலேயே தைரியமாக நம்ம அந்த பேஷண்ட்ஸையும் பாராட்டணும். ஏன்னா அந்த தைரியம் உங்களுடைய நோய் குணமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நம்ம அப்செட் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா உலகத்தில் எத்தனையோ வியாதிகள் இருக்குது. ரொம்ப பயமுறுத்தப்படுற ஒரு வியாதியே இந்த கேன்சர் தான். அதுக்கு நாங்களும் காரணம். சினிமாவில் ஆரம்பித்து கேன்சரா அப்படிங்கிறது, அதை ரொம்ப பெருசு பண்ணி இன்னைக்கு அந்த கேன்சருக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. எனக்கே நிறையா பேருக்கு எப்படி க்யூர் ஆகியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது. நான் வந்தோன்னு டாக்டர் ராஜசுந்தரத்துக்கிட்ட கேட்டேன், எங்கள் டாக்டர் இந்த கீமோ கொடுக்குறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படிங்க. இல்லைங்க, நீங்கள் இன்னும் அம்பாஸ்டர் காலத்துலேயே இருக்கிறீங்க, இப்போ ரொம்ப டெவலப்மாகி டெஸ்லா லெவலுக்கு வந்துருச்சுங்க கீமோ, முதல் மாதிரி எல்லாம் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு ஒரு பாமரனுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்லி புரிய வச்சார். ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது அங்கே வர்ற பேஷண்ட்ஸ் எந்த அளவுக்கு குணமாகி போகிறாங்க அப்படிங்கிறது அதனுடைய சக்ஸஸ் ரேட்டு. பொதுவாக நான் யோசிப்பேன், ஒரு ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாக்கு போய் இந்த ஹாஸ்பிட்டல் ஓஹோன்னு வளரணும்னு வாழ்த்துனா என்ன தப்பாக போயிடும்னா, நிறைய பேஷண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ என்னென்னா மக்களுக்கு நடுவில் நிறைய நோய் வரணும்னு சொல்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அப்படி இல்லை, நோய் வருதும் வராததை தடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற என்விரான்மெண்டல் சிஸ்டத்தில் எத்தனையோ விதமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ கரெக்டான ஹாஸ்பிட்டலுக்கு வரையில் அங்கே குணப்படுத்துகிற அந்த சக்ஸஸ் ரேட்டை பொறுத்து தான் ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே நமக்கு பெரிய மரியாதை வரும். அது இந்த ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் மேலே வந்திருக்குது. ஏன்னா முதல்ல ஐஸ்வர்யா ஃபர்டிலிட்டி சென்டர்னு ஆரம்பித்து இன்னைக்கு பெரிய அளவில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆகி இன்னைக்கு ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டி சென்டர் எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, முதல் மினரல் வாட்டர் வந்தப்போங்க அதுக்கு பேர் பிஸ்லரி. இன்னைக்கு கூட எங்கள் சினிமாவில் சார் பிஸ்லரி வாங்கிட்டு வரேன் சார், எதுக்கு சார், ஏதாச்சும் தண்ணி கொடுத்து தொண்டை உங்களுக்கு இப்போ சளி பிடிச்சி போகுது, இந்தாங்க சார் பிஸ்லரி வாட்டர்னா அது பிஸ்லரியாக இருக்காது, அது பிராண்டு வேறையாக இருக்கும். ஆனால் மினரல் வாட்டர்னால அது பிஸ்லரிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படின்னால ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கு. வேற ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போனாலும் கூட ஃபர்டிலிட்டி சென்டருக்கு பேர் ஐஸ்வர்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். இங்கே இவ்வளவு ரொம்ப டச்சிங்காக நடக்க வேண்டிய ஒரு விழா பேஷண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. எனக்கு அவங்க முதல்ல பேசினார், அவர் பேஷண்ட்டு பேரெல்லாம் எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வரல. எல்லாருமே டாக்டரை பற்றி பெரிய அளவில் புகழ்ந்து பேசினாங்க. நிறையா பேர் எமோஷனல் ஆனாங்க. டெஃபினட்டாக நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருந்து க்யூர் ஆகிருந்து இங்கே பேசினேன், என்னாலையும் கூட பேச முடிஞ்சிருக்காது, ரொம்ப ஜோக் ஆகியிருப்பேன். டெஃபினட்டாக அது அந்த மாதிரி தான். ஆனால் அப்படி இருக்கையிலையும் கூட பேஷண்ட்ஸ் ஜோக் அடித்து என் படத்தினுடைய டைலாக் எல்லாம் பேசி, என்னம்மா கண்ணு சௌக்கியமானு கேட்டால் ஐஸ்வர்யா கேன்சர் சென்டருக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் ஆமாம்மா கண்ணு சௌக்கியம் தான் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னாங்க. அது மாதிரி நம்ம ஒரு நல்ல வசனத்துக்கு நடிகர்கள் காலரை தூக்கி விட்டுக்கூடாது. இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் ரைட்டர் விசு. நான் எப்பவுமே சொல்லிடுவேன், இது சத்யராஜின் முகத்தின் மூலமாக வந்திருக்கலாம், ஆனால் இதுக்கு சொந்தக்காரர் ரைட்டர் விசு தான். அதே மாதிரி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் மணிவண்ணன் தான். நான் என் முகத்தின் மூலமாக வந்திருக்குது, அவ்வளவுதான். அதுதான் முக்கியமான காரணம். இந்த டைலாக் எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, நம்ம தமிழக முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசல, நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், எங்கள் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி அதுக்கு பயங்கர கிளாப்ஸ் அது இப்போ ரொம்ப வைரல் ஆயிருச்சு. என்னடா சிஎம்ஏ இந்த டைலாக் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு சுற்றி காட்டினாங்க.
அவ்வளவு அற்புதமாக இருந்தது, அவ்வளவு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி பேசின அவர் நம்ம ஸ்கூல் வாத்தியார் பிஎஸ்சியில் படித்தவர், எங்கே இருக்காருன்னு தெரியல, ரொம்ப அருமையாக பேசினார். அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொன்னார், நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்த கோயம்புத்தூரில், அவர் பிஎஸ்சியில் படித்தார் அப்படின்னு. நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தது 71லேருந்து 74 வரைக்கும் நினைக்கிறேன். அவர் என்னை விட ரொம்ப ஜூனியர். அவர் ஒரு நல்ல விஷயத்த சொன்னார், இன்னைக்கு டாக்டர்ஸ் கம் என்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி ஆகிப்போச்சு. டாக்டர்ஸ் கம் என்ஜினியர், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் நடத்துகிறவங்க வந்து டாக்டர்ஸ் கம் எம்பிஏ, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து வியாபார ரீதியாகவும் நல்லா ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்த முடியும். டெக்னிக்கலாக வந்து வெறும் மருத்துவம் மட்டும் தெரியாமல் அவர் ஒரு என்ஜினியராகவும் இருந்தாங்களாம். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தெரிஞ்சுக்கிறது வந்து டாக்டருக்கு படிக்கிறத விட ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ ஒரு கேமராமேன் இருக்காரு, நம்ம மேடம் பேசினாங்க பூவழி வாசலில் கேமராமேன் பாபு சாரை பற்றி. இப்போ ஒரு கேமராமேன் இருக்காருன்னா, அன்னைக்கு வந்து ஃபிலிமில் எடுத்தோம், இன்னைக்கு வந்து டிஜிட்டல். இன்னைக்கு வேற என்னென்னமோ விதமான எக்யூப்மெண்ட்ஸ் வந்தாச்சு. இந்த ட்ரோன் வந்துருச்சு, பலவிதமான கேமரா. நானே ஒவ்வொரு ஷூட்டிங் போகையிலேயே புதுசாக கேமரா பார்க்குறேன். அப்போ இந்த கேமராமேன் வந்து ஒரு நல்ல திறமையான ஒளிப்பதிவாளராக இருந்து ஒரு கற்பனை வளம் இருந்தால் மட்டும் பத்தாது, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் எதுவுமே ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஓரளவுக்கு நடித்தா மட்டும் போதும்னு இருக்கிறது நாங்கள் தான். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. யாரோ டைலாக் எழுதி கொடுத்துருவாங்க, அது எந்த கேமராவில் எடுத்தா என்ன, ஃபிலிமில் எடுத்தா என்ன, டிஜிட்டலில் எடுத்தா என்ன, எதில் எடுத்தா என்ன, நாங்கள் வந்து ஒழுங்காக மரியாதையாக நடிச்சிட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். அதுவும் இனிமேல் சரியாக நடிக்கலன்னா ஏஐயில் கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ ஹிந்தி படத்தில் ஒரு ஹிந்தி படம் கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு தமிழை தவிர எதுவுமே லாங்குவேஜ் தெரியாது சரியா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 1.5 லாங்குவேஜ் தான். ஒரு தமிழ், அரை இங்கிலீஷ், இதை வச்சு தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறேன். 1.5 லாங்குவேஜ் தாங்க எனக்கு தெரியும், ஹிந்தி என்னால் பேச முடியாது அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் வந்து தமிழ்லேயே பேசுங்க சார், ஏஐ வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதனால் இனிமேல் வந்து தனியாக ஒரு அக்ரிமெண்ட் போடணும்னு நினைக்கிறாரு. எங்களை நாங்கள் தான் நடிப்போம், எங்களுக்கு முதல்ல வேறு யாரும் நடிச்சிடக்கூடாது. டியூப் போடுறதுங்கிறது அந்த காலத்தில் வேற விஷயம். அது வந்து அது வந்து அந்த எக்ஸ்பர்ட் தான் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹீரோயஸ்த்தை காட்டுறதுக்காக ஒரு கண்ணாடி இருக்கும், ஓடி வந்து ஹீரோ டைவ் அடித்து அந்த கண்ணாடி உடைச்சிட்டு உள்ளே வந்து ஹீரோயினை காப்பாற்றுவார். வெளியில் காலிங் பெல் இருக்க அமுத்தனை திறந்து விட்டுருப்பாங்க. இல்லை சொல்கிறேன், இருந்தாலும் அந்த கண்ணாடி உடைச்சிட்டு வந்தால் தான் ஒரு சவுண்டெல்லாம் போட்டு டனாங் போட்டு உள்ளே வந்து அப்படி ஒரு டிஷன் உடையில வந்து ஒரு ஹீரோயிசமாக இருக்கும். அதுக்கு ட்ரைனிங் வேணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, கண்ணாடி வரைக்கும் ஓடி வருவோம், அங்கேருந்து கட் பண்ணி ஒரு டியூப் கண்ணாடி உடைச்சிட்டு குதிப்பார். கண்ணாடி அவர் உடைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். இந்த பெரிய கண்ணாடி கீழே ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பாட் இருக்கும், அங்கே ஒரு ஃபைட்டர் வந்து ஒரு சுத்தியல் வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல இவர் வர்றதுக்கும் இதை உடைக்கிறதுக்கும் கரெக்டாக செட் ஆச்சுன்னா இவர் மேலே கண்ணாடியை குத்தாமல் எந்த கீறலும் பண்ணாமல் அந்த கண்ணாடி உடைச்சிட்டு அந்த பக்கம் போயிடுவார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கண்ணாடிக்கு பதிலாக கீழே கொஞ்சம் பெரிய பெரிய கல்கண்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு குட்டிக்கரணை போட்டு எந்திரிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அந்த கல்கண்டு எடுத்துக்கணும், நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் வச்சு நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கில் வந்து டாக்டர்களாக இருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி நாலேஜ் வேணும் அப்படிங்கிறத பற்றி அருமையாக சொன்னார். இங்கே சக்ஸஸ் ரேட் ரொம்ப நல்லா இருக்குது, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி ஒரு பெரிய டாக்டர்கள் டீமுக்கு நடுவில் நான் வந்து ஒரு சாதாரண ஆக்டர் வந்து இதை ஓப்பன் பண்ணி வைக்கிற பெருமை எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.